பாருங்கள், இந்த சாதத்தை வந்து நான் தண்ணி வடித்து சேர்த்துட்டேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாதத்துக்கும் பருப்புக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றி, இப்போ 3 டம்ளர் அரிசி 1 டம்ளர் 1.5 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8 டம்ளர் இல்லைனா 9 டம்ளர் வந்து தண்ணி வைக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊறி இருக்குது இல்லையா. தண்ணி நீங்கள் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா 4 டம்ளர் 3 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு, இப்போ மொத்தம் 4 டம்ளர். அப்போ நீங்கள் வந்து 4 டம்ளர் அளவுக்கு 8 டம்ளர் ரெட்டிப்பாக வைக்கணும். 8 டம்ளர் தண்ணி இல்லைனா 9 டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா பருப்பு நல்ல பூவாட்டு குக்காகும், நல்லாவும் இருக்கும். இப்போ நான் வந்து வெறும் வெங்காயம், தக்காளி, உப்பு, சாம்பார் தூள், அப்புறம் ஊற வச்ச துவரம்பருப்பும் அரிசியும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுக்கு இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு, உப்பு உப்பு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு நெய் கூட சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து இப்போ வந்து நல்லா விசில் விட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் பார்க்க